தூக்கு வந்து இப்போ இதில் தூக்கு போகிறது இது பூரா இது இறந்த பின்னால் 1 நாள் 2 நாள் தான். சுரங்கத்து மூலிமா அப்படியே போய் பாடி ஊறிடுச்சுன்னா சித்தப்பே சாகிறதுக்குள்ள ஒரு டைம் சரி அந்த பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போயே ஆகணும். ஜெயில் பக்கத்தில் வந்துச்சுங்க. ஓ தான் ஜெயிலா? என்னங்க இது என்னென்னமோ வரைஞ்சி வச்சுருக்காங்க. உள்ளே ஒரு போலீஸ் நிற்கிறாரு. இங்கே வருங்க என்ட்ரன்ஸ்லேயே. இது என்னது? இதுதான் ஜெயிலா? கைதி பேர் பொங்குறாப்படி சைனாக்காரன். சைனாக்காரன் கைதியா? ஆமாண்ணே. ஓ இது சிலையாவா? கேட்டு பார்க்கலாம்ல. ஓ சிலையா? என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ஜெயில் பார்க்குறேங்க. இந்த இடத்துக்கு தான் வரவே கூடாதுன்னு எங்கள் வீட்டில் நினைப்பாங்க. சுற்றி பார்க்க தானே வந்தோம், வேற ஒன்றும் இல்லை. இது என்னது? இதெல்லாம் வந்து கைதிங்க வந்து இது பண்ணிட்டாங்கன்னா, அதாவது வந்து இப்போ இதில் உள்ள இது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பூரா தண்ணி. சரி. தண்ணிக்குள்ளார தான் எல்லாம் ஆங்கில மாதிரி தான் இருந்துச்சு. பட்டா இது மாதிரி மரம் இது. சரி. இதெல்லாம் அந்த கோல்டுலேயே வந்து பாதி பேர் இது பண்ணிக்குவாங்க. செத்துருவாங்களா? ஆமாம். இது வந்து இந்த தூக்கு நாடு போகிறதுக்கு வந்து இது வலி இது. ஓ இன்னும் அந்த பக்கம் காட்டுறோம். இதெல்லாம் தற்கொலை பண்ணுற இது மாதிரி தூக்கு போடுறது. இது தூக்கு மாட்டிக்கிறது இப்படியே பண்ணிடுவாங்கல்ல. பாருங்க தற்கொலை எவ்வளோ இது பண்ணி விடுறாங்கன்னு. தூக்க மாட்டுறதை இப்படி பண்ணிடுறாங்க. இருட்டு கைதியா? இல்லை இல்லையா? லைட் இல்லை அதனால அப்படி தெரியுதா? லைட் இல்லை. நான் நினச்சேன் இருட்டிலேயே போட்டு கொள்கிறாங்க கைதி அப்படின்னு நினச்சேன். பாருங்க ஃப்ளாஷ் அடிச்சு காமிக்கிறேன். அந்த வீட்டில் வர அது ஒன்று தான். ஆமாம். தனியாக வந்து பார்க்கும்போது நமக்கே பயமாக தான் இருக்குது. பாருங்க பழைய காலத்தில் அந்த கேட்டில்லாம் வச்சுருக்காங்க. ஓ சே ஜெயில் கைதியோட வாழ்க்கை அவரோட இதெல்லாம் என்னென்னு நினச்சா பாருங்கள். ஒவ்வொன்றும் எப்படி இந்த மரம் வெட்டுறவங்க, இந்த மாதிரி சூதாட்டம் காட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு பண்ணுறவங்க, அப்புறம் அரசியல்வாதி பண்ணுறவங்க, யானையை தேவலாம் விலங்குகளை சேதப்படுத்துவாங்கள்ல அவங்களுக்குள்ளே திருட்டனுங்க பாருங்க. இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது தான் இங்கே படமாக வரைஞ்சி வரைபடமாக போட்டிருக்காங்க. ஆனால் இது சரி சரி. ஓ இது யார்? எங்க போலீஸா? காவலாளி பாருங்க. காவலாளியே எவ்வளோ ஏக்கத்தோட சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. சாப்பாடு கொடுக்க போகிறீங்களா? கொடுத்துருவாங்க. எத்தனை ஜெயில் இருக்குது மொத்தம்? 8 9 ஜெயில் இருக்குங்க. இது வெள்ளையர்களால் கட்டப்பட்ட ஜெயிலு. ஆதி காலத்துலேருந்து இருக்குது. எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் இந்த ஜெயில். இவனுங்க வந்துட்டு ஹைட்டு கம்மியாக இருந்தால் மேலே ஏறி உடச்சி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹைட்டு அளவுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதான் வெள்ளையங்க கட்டினதில்ல. அது காலத்து ஜெயிலுங்க. ஜெயிலுக்கு யாராவது போயிருக்கீங்களா? சித்தப்பே சாகிறதுக்குள்ள ஒரு டைம் சரி அந்த பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போயே ஆகணும். அந்த மாதிரி தான் ஜெயிலுக்கு வந்துட்டேன் நானும். சாமி. ஓ இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டா? இவ்வளோ பெரிய துப்பாக்கி ஜட்ஜா? இங்கே பாருங்கள் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் நடுவட்டம் ஜெயில் எப்போ கட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா 1865 கட்ட தொடங்கி 1869 4 வருஷமாக அந்த ஜெயிலில் கட்டியிருக்காங்க. 4 வருஷமாக கட்டி கிட்டத்தட்ட அது எத்தனை மீட்ரு அதெல்லாம் போட்டிருக்காங்க. 4 வருஷமாக அந்த கவர்மெண்ட்டு வெள்ளையர்களால் கட்டப்பட்ட ஜெயில். சார் என்ன கவர்னரா? சார் வெல்ட்மெண்ட் டிசைனர். ஓ டிசைன் பண்ணதா? ஆமாம். ஜட்ஜ்மெண்ட்டு. நானும் உட்காந்துக்கிறேன். என்னையும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்கள். அங்கே போய் உட்காந்து டைப் அடி. நானும் நீ ஜெயிலுக்கெல்லாம் வந்துட்டு போய் எனக்கும் ஒரு நியாயம் கொடுத்துருங்க. நானும் எந்த தப்பு பண்ணல. நல்லபடியாக தான் யூடியூப் சேனல் பண்ணிட்டுருக்கேன். எனக்கும் இதுக்கு பள்ளி இல்லாமல் நல்லபடியாக போகணும். அதுக்கு நீங்கள் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். சொல்கிறத அடிச்சுங்க. எல்லாமே இது பண்ணு.
இந்த குறை எல்லாமே இல்லாமல் ஸ்டேட்மெண்ட் எனக்கு எத்தனை ஆடு கொடுக்க போறீங்க? ஜெயில அப்படியே பார்த்துட்டேன். பாருங்க, ஜெயிலோட கோர்ட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட் அங்கே தான் நடக்கும். இவ்வளோ தூரத்துக்கு மக்கள் நிற்பாங்க. ஒரு சைடு தெரப்பியோட இவங்களாம் இந்த சைடும், இந்த சைடு ஒரு தெரப்பி உள்ளவங்களும் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் நின்று அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்த்து போலீஸ்லாம் நின்று அந்த கைதி என்ன விஷயம், தற்கொலை பண்ண எதுக்காக என்ன ப்ராப்ளங்கிறத பார்த்து அவங்கள என்ன விஷயத்தில் உள்ள ஜெயிலில் போடலாமா வேணாமாங்கிற எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் இங்கே தான் நடக்கும். தூக்கு போடணும். தூக்கு போடுறதாண்ணா இங்கே? தூக்கு மேடையா? தூக்கில் தொங்குற வரைக்குமா இந்த ஜெயிலில் இருந்திருக்கு? வெள்ளை அதுதான் பாருங்க, வெள்ளைக்காரன் என்னென்னமோ யோசிச்சு அந்த காலத்துல எல்லாம் கட்டியிருக்காங்க. தப்பிச்சு போக முடியாதா? ஆமா, தப்பிச்சு போகக்கூடாதுன்னு இவ்வளோ ஹைட்டு கட்டியிருக்காங்கல்ல. தூக்கு போடுறது இதை வந்து தூக்கு போட்டாங்கன்னா பாடி வந்து பாருங்க. என் ஃபோன் எடுத்துகிட்டு வரலையா நான்? தூக்கு வந்து இப்போ இதில் தூக்கு போடுறது பூரா இது. சரி, தூக்கு போட்டாங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக வாட்டரா இதுக்குள்ளையா? ஆமாம், இதெல்லாம் தண்ணி தான் இருக்குது. இது வந்து பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணது. நம்ம இது எல்லாம் பூரா மோசமாக இருந்தது, எல்லாம் மூடிட்டாங்க. பாடி கீடிங்கெல்லாம் இருந்ததுனால ஸ்மெல்லு பாருங்க, அந்த பாடி ஸ்மெல்ல இது ஒரு ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே வரும். என்னாச்சுன்னா இது வந்து பைப்பு, இது ரோலிங் ஆகுறது. சரி, இதில் தண்ணி இதாகிட்டு இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இதில் பாடி ஊறிடுச்சுன்னா தண்ணியில் இருந்தால் என்ன ஆகும், தூக்கு போட்டு கீழே இறக்கிடுவாங்க. அதுலேயே ஐஸ் மாதிரி ஆயிடுது இல்லையா? இறந்த பின்னால் 1 நாள் 2 நாள் தான். 3ஆவது நாள் என்ன பண்ணுவாங்க, இது பண்ணாங்கன்னா இது ரோல் ஆகுமா. சரி, ரோல் ஆகும்போது அந்த தண்ணி இதுக்கு பிஞ்சிட்டு போயிட்டு இந்த இது மூலிமா வாட்டர் மூலிமா சுரங்கத்து மூலிமா அப்படியே போய் மாயார் பல்ல கீழே எங்கே போகுதுன்னே தெரியாது. எங்கே போகுதுன்னு தெரியாதா? எல்லாம் உள்ளுக்குள்ளாரே தான் போகுது. இது இந்த பைப் இது. அதுக்குள்ளாரே தண்ணியிலேயே கலந்து போயிடும். தண்ணியிலே கலந்து போயிருமா அவனோட பாடியா? ஆமாம், அளவு ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னா ஊறிடுது இல்லை பாடி, பிஞ்சிட்டு போயிருமா ஐஸ் அப்படியே இதாகி. ஓகே ஓகே, எல்லாம் உள்ளுக்குள்ளேயே போயிட்டு மலைக்குள்ளார இங்கே போய்ட்டு அப்படி போகுது கீழே தான். அதனால் ஃபஸ்ட்டெல்லாம் இது வேலை செஞ்ச போது நம்ம எல்லா உள்ளே எடுக்கிறதுக்கு பைப். வெள்ளைக்காரங்க அப்போ எப்படி கட்டியிருப்பாங்க இல்லை? அப்போ வெள்ளைக்காரங்களுக்கு தெரியும் இது எங்கே போகுதுன்னு. இல்லை, மட்டும்தான் தெரியும். நம்ம ஆளுங்களுக்கு எவனுக்குமே தெரியாது. அதே மாதிரி கூடி உள்ளே இறங்கி பார்ப்போம். அதனால் என்னன்னா தூக்கு போட்டு இது பண்ணிட்டாங்கன்னா, ஆனால் இது வேலை செய்யும் போதெல்லாம் பயந்துட்டு நான் எனக்கே பயமாக தான் இருக்கு. இப்போலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் இதை கொடுங்க ஏதாவது உள்ள இது இருக்க போதுங்களா, அதுதான் கஷ்டம். பாம்பு ஆனால் இது என்னடா இங்கனே மறையுது? இது இங்கே இவ்வளோதானா? என்னது என்ன மறையுது? என்ன மறையுதுன்னா பைப்பு இவ்வளோ தூரம் தானா? எங்கள் நீட்டாக போகும் அப்படியே. ஆனால் இது மண்ணால் கட்டப்பட்டது மாதிரி தெரியுது. இந்த பாரு, அது எங்கே பாரு, இது எப்படி பக்கம் அடிச்சு பாரு, அங்கே உள்ள பாரு, உள்ள இங்கே அடிச்சு பாரு, இங்கே பாரு. ஓ, அங்கே தெரியுதா? உள்ள போகுதா பைப் மாதிரியே நீட்டா போதும் உள்ள. ஆமா, சுரங்க மாதிரி. ஓ, அதுக்குள்ள அப்படியே அடிச்சுட்டு போயிரும்ல தண்ணி இதுல வரும், இப்படியே போகும். அது தெரியுதா உள்ளார சந்து எங்க போகுது? கீழே அடி குனிஞ்சு பாரு, அப்படியே வீடியோ எடுத்து பாரு உள்ளார எவ்வளவு தெரியுங்க. தெரியுதா நல்லா? எங்க போகுதுன்னே தெரியல. வா சொல்றேன், காட்டுறேன். இதெல்லாம் இதனோட இதெல்லாம் நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். போய்கிட்டே இருக்கேன். அதாவது இதுல வந்து தண்ணிலேயே ஊறி அப்படியே போயிடும். பார்த்து புரியுதா? தண்ணியில இங்க அடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, தண்ணியில தொட்டு சொல்லுவாங்க. தண்ணியில இப்போ இது பூரா தண்ணி. இங்க பாரு, இங்க இந்த கேப்புக்கு தான் ரீப்பருங்க. இதுல தான் இந்த கேப்புக்கு வந்து தண்ணி இது இருக்கும். எது? இப்போ இந்த ரீப்பர் அடிச்சு இருக்கு இல்லையா, இந்த கேப்பு இப்போ கேப் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு இது கேப்பு, இதில் தான் நீ தூங்கணும். இந்த கீழே தண்ணி. ஓ சரி. இப்போ இது பூரா தண்ணி வந்துட்டே இருக்கும். வேகமாக வந்துச்சுனாலும் வரும், தண்ணி ஃபுல்லாகி மேலேயும் வரும். ஆனால் நீ தூங்குறது இதுக்கு எல்லாமே இந்த 10 இதுலேயும் வாட்டரில் தான் வாட்டருக்குள்ளே தான் இருக்கணும். தண்ணிக்குள்ளே அடியில் பார்த்தா தண்ணி. அப்போ தண்ணி பில்டிங் எதுவும் தண்ணிக்குள்ளே போகாதுல்ல?
அது அளவாக தான் இருக்கும். ஆனால் கோல்டுக்கு என்ன ஆகும், நீ உடம்பு எப்படி இருக்கும்? அதான் அதே பாதி செத்து போயிடுவோம் கோல்டு இருக்கிற குளிர். ஊட்டியில் குளிர் தாங்க முடியுமா? ஊட்டியில் அது குளிரில் ஜெயிலுங்கும் போது அப்புறம் மோசமானது. டக்குன்னு உள்ளே போகும்போது வேறு யாரும் உள்ளே வரும்போது விழுந்துட்டாங்கன்னா இல்லை உனக்கு வந்ததுக்கு இது ஒரு இதெல்லாம் வந்து பார்க்க இது வந்து உட்காந்து பாடி வாங்குறவங்க வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது இங்கேயா. பாடிலாம் வாங்குவாங்களா? பாடி வாங்குறதுனா இது இப்போ வந்து பார்க்கறது இல்லை என்னது தூக்கு போட்டாங்கன்னா இங்கே வந்து ஜனங்க நம்ம ஜனங்க மக்கள்லாம் இங்கேருந்து பார்த்துக்குறது எப்படி துடிக்க எப்படி இது பண்ணுறது இது எல்லாமே மட்டை ஓரா எல்லாம் வந்து அந்த இது அப்படியே வந்து ஆல்ட்ரேஷன் வந்து கீழே மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாம் ஹெச்ஏடிபியில் மூலமா ஆல்ட்ரேஷன் பண்ணி இது மியூசியம் பண்ணுறதுக்கு பார்க்கறதுக்கு டிக்கெட் வாங்கி இது பண்ணுறதுக்கு. ஓ சரி இப்போ அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணி இப்போ இனிமேல் தான் இது பண்ணுறதா. இப்படியே வா டேய் கீழே ஒரு மியூசியம் இப்போ டேங்க் இருக்குது, இது போடாமே இருக்கும். ஃபஸ்ட்டு இது என்னென்னா சின்கோன் அது வந்து நம்ம முக்கியமான இது மட்டும் தீர்ப்பு மட்டும் இங்கே உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல 3 இது அந்த மாதிரியா? இந்த பில்லா எல்லாம் அது வந்து அந்த மணி அடிச்ச சோறுன்னு வாங்க. அது என்ன தெரியுமா அங்கே இவ்வளோ சைஸு பாருங்க. பழைய காலத்து யார் இவங்களா? இது ஒரு லேடி டீ வச்சு கொடுக்குறாங்க. இது அரசாங்கன்னு நினைக்கிறேன். போலீஸு டீ குடிக்கிறாப்புல கேட்டையான்னு நினைக்கிறேன். டிராயிங் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஜெயிலுக்கு பூட்டு சாவியே உங்கள்கிட்ட தான் இருக்குது. போஸ்ட்